நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு இந்த 3 ஸ்டாக்ல நான் ரெகுலரா எஸ்ஐபி பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். மார்க்கெட் என்ன வேல்யூஷன் கொடுத்தாலும் சரி, ஓவர் வேல்யூவா இருந்தாலும் சரி, அண்டர் வேல்யூவா இருந்தாலும் சரி, இல்ல இங்க இருந்து நெக்ஸ்ட் 1 இயர்ல 20% நிஃப்டி ஃபால் ஆனாலும் சரி, இந்த 3 ஸ்டாக் எந்த வேல்யூஷன்ல கிடைச்சாலும் நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கேன். பிகாஸ் இந்த 3 ஸ்டாக்கும் ஒரு செக்டார்ல இருந்து சூஸ் பண்ணிருக்கேன். ஒன் ஃபார் எஃப்எம்சிஜி, பேங்க் அண்ட் ஐடி. அது என்ன ஸ்டாக்னு ஒன் பை ஒன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுட்டு சேவ் பண்ணி வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாக் டாபர். கரண்ட் ஸ்டாக் பிரைஸ் 507 rupees ரேஞ்சில் இருக்கு. இந்தியா இஸ் 4th லார்ஜஸ்ட் எஃப்எம்சிஜி கம்பெனி. 250க்கும் மேல ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. மோர் தென் 160 கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆயுர்வேதிக் மேனுஃபேக்சரர். இந்த ப்ராடக்ட் பத்தி பேசணும் அப்படின்னா இந்த ரீல் பத்தாது, நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டே போவேன். இந்த கம்பெனி எந்த பிரைஸ்ல கிடைச்சாலும் நான் ரெகுலரா பை பண்ணுவேன். பட் கரண்டா பார்க்கும்போது 2021 ஸ்டாக் கன்சாலிடேஷன் ஆயிட்டு இருக்கு. பட் no worries. Second stock HDFC Bank. Current stock price 920 rupees ரேஞ்சில் இருக்கு. இந்தியா இஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் பேங்க். பேங்கிங் செக்டர் லாங் டர்ம் விஷயம் நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்றேன். பிகாஸ் பேங்க் தான் ஹியூமன்ஸோட மணி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேங்கோட சர்வீஸ் ரொம்பவே குட்டா இருக்கு. இந்த ஸ்டாக்கை பத்தி பேசினாலுமே மணி கணக்கில் பேச முடியும். நிறைய ஃபண்டமெண்டல் ரொம்பவே குட்டா இருக்கு. கிரெடிட் கார்டு மார்க்கெட் ஷேர்லுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. தேர்ட் ஒன் விப்ரோ. கரண்ட் ஸ்டாக் பிரைஸ் 230 rupees ரேஞ்சில் இருக்கு. இந்தியா இஸ் 4th லார்ஜஸ்ட் ஐடி பீம். இந்தியா மட்டும் இல்லாம மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரில இருக்க ஏஐ ரோபோட்டிக் ஸ்டார்ட் அப்ல இயர்லியாவே இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இவங்களுக்கு லாங் டர்ம் விஷயம் ரொம்ப பெரிய growth இருக்கு. இந்த கம்பெனியுமே எந்த வேல்யூஷன் கிடைச்சாலும் நான் பை பண்ண ரெடியா இருக்கேன். நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் ரேஞ்சில் இந்த வியூல ஐ ஹேவ் மோர் தென் 20 ஸ்டாக் இன் மை பக்கெட் லிஸ்ட். அது எல்லாமே ஒன் பை ஒன் ஷேர் பண்றேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், இந்த பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயும் சொல்ற மாதிரி தான், இன்வெஸ்டிங் ரொம்ப ஈஸி நண்பா, புரிஞ்சு பண்ணும்போது.